அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் டீசல் விலை உயர்வு, ஜிபிஎஸ் விலை அதிக அபராதம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். அரசு நிர்ணயித்த பாசிங்டன் அளவில் மட்டுமே லாரிகளை இயக்குவோம், ஜிஎஸ்டி பில் இல்லாத சூளைகளில் இருந்து செங்கல்களை எடுக்க மாட்டோம் எனவும் அவர்கள் உறுதியளித்தனர். அதிக பாரம் ஏற்றும் லாரிகளை ஆர்டிஓ அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மனுவை பெற்ற எம்எல்ஏ இது குறித்து அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர் சங்கத்திலேருந்து கோவை மாவட்ட எம்எல்ஏ கனிமொழி அவர்களை சந்திச்சிருக்குங்க. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களை சந்திச்சிருக்கிறேங்க. நாங்கள் அவங்க எதுக்கு சந்தித்தோம் அப்படின்னா, எங்கள் செங்கல் லாரி உரிமையாளர்களாக சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்கி இருக்கிறோங்க. அதை அவங்ககிட்ட தெரிவிச்சிருக்கோம். அது இல்லாமல் 3 நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்குங்க. அதாவது அரசு அனுமதித்த அளவுக்கு எடை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கோம் எங்கள் சங்க சார்பாக. அதை அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. அவங்ககிட்ட நாங்கள் வச்சிருக்க கோரிக்கை என்னென்னா, வெளி மாவட்டத்துலேருந்து வர எல்லா செங்கல் லாரி, ஃப்ளையாஸ், இந்த மாதிரி கட்டுமானத்துறை சம்மந்தமான பொருள் ஏற்றிட்டு வர எல்லா வண்டியும் அளவான அரசு அனுமதி எடையோட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்குதுங்க. இது சம்மந்தமாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அனைவரும் கோவை மாவட்டத்தில் இருக்க 5 இது இருக்குங்க. வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் அவங்க எல்லாரும் தணிக்கையில் ஈடுபட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க. கண்டிப்பாக இந்த நாங்கள் கொடுத்த கோரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா முறையானதாக தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வச்சிருக்க கோரிக்கை இதை பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் பண்ணிட்டு எங்களுக்கு உண்டான தீர்வு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, வணக்கங்க. என்னோட பேர் பரத். ஸோ நாங்கள் கோவை செங்கல் மாவட்ட உரிமையாளர்கள் சங்கத்திலேருந்து பேசுகிறோம். எங்களோட சங்கத்தோட நோக்கமே என்னென்னா, வண்டி இப்போ வர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 12,000 கல் போட்டு வருதுங்க. அதோட டன்னேஜ் பாசிங் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நாம்ஸோட பார்த்தீங்கன்னா 16 டன் 15 சென்ட் சேர்த்து போடுறோம். இதனால கவர்மெண்ட்டுக்கு எங்கள் இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் டன்னேஜ் பாசிங் இல்லாத வரதுனால டன்னேஜோட வெயிட் போடுறாங்க. ஒரு வண்டிக்கான ஃபைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37,000 47,000 வரைக்கும் ஃபைன் விழுகுதுங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பாசிங் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். எங்கள் சைட்லேருந்து எந்த லாஸும் பெருசாக ஆகாது. ஸோ அதுக்காக மக்கள்கிட்டையும் இன்ஜினியர்ஸ்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பாசிங் போட்டு ஓட்ட போகிறோம். ஸோ இந்த ரேட் வேரியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ரேட் வேறுபாடு இருக்குது அப்படின்னா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்து, இப்போ நீங்கள் கல்குவாரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி எம்சண்ட் வண்டிக்காரங்க இவங்கெல்லாம் 4 யூனிட் போட மாட்டோம், 3 யூனிட் 2.5 யூனிட் போட்டு இப்போ வண்டிக்கு என்ன பாசிங்கோ அதை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு ஓட ஆரம்பிச்சு இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் செங்கல் உரிமையாளர்களுக்கும் செங்கல் லாரிகாளர்களுக்கும் நாங்களும் டன்னேஜ் போட்டு பாசிங் போட்டு ஓட்டுறதுனால ரேட் வேரியேஷன்ஸ் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து எங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.